ஃபிரவுன் கடலில் மூழ்கத் தொடங்கிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரது வாயில் சேறு ஏன் திணித்தார்? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இரவின் இருளில் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தோடு ஊரை விட்டு யாருக்கும் தெரியாமல் சென்றார். ஆனால் ஃபிரவுனுக்கு செய்தி தெரிந்தது. அவன் தனது பெரிய படையை தயார் செய்து அவர்களை அழிக்க விரைந்தான். காலை சூரியன் உதயமாகும் போது ஃபிரவுனின் படை அவர்கள் நெருங்கி வந்தது. முன்னால் ஆழமான கடல், பின்னால் மரண சாயல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டம் பயந்தனர். நாங்கள் பிடிபடப் போகிறோம் என்று. ஆனால் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் மலைகளைப் போல உறுதியானது. இல்லை, என் ரப்புடன் இருக்கிறேன், அவர் வழிகாட்டுவார் என்று சொன்னார். அல்லாவின் கட்டளையால் தடியை கடலில் அடித்தார். நீர் இரு மலைகளைப் போல நின்று நடுவில் உலர்ந்த பாதை உருவாக்கப்பட்டது. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களின் கூட்டம் கரையை கடந்தனர். ஃபிரவுன் சிறிதும் சிந்திக்காமல் துரத்தினான். கடைசில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டம் கரையடைந்ததும் அல்லாஹ் நீரை இணைத்து அனைவரையும் மூழ்கடித்தார். மூழ்கும் ஃபிரவுன் கத்தினான், நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ் ஒருவரைத் தவிர வேறு இறைவன் இல்லை, நான் கீழ்ப்படிந்தவர்களில் ஒருவன். அப்போது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடலின் சேரை எடுத்து அவரது வாயில் நிரப்பினார். ஏன்? அந்த தௌபா வார்த்தைகள் அல்லாவின் அளவில்லா ரஹ்மத்தை அழைத்து வர கூறுமோ என்ற பயம். ஃபிரவுனின் இதயம் எப்போதும் குஃப்ரில் மூழ்கியிருந்தது. அல்லாவின் ரஹ்மத் இறுதி மூச்சு வரை வாய்ப்பளிக்கும் அளவு பெரியது. அல்லாவின் அபரிமித ரஹ்மத் மீது நம்பிக்கை உள்ளதா? இப்போதே அல்லாஹு அக்பர்